ஓம் நம சிவாய. நம்ம செய்கிற பாவங்களுக்கு நம்மளை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பாங்களா, இல்லை முள் சாட்டை கம்பிகளால் நம்மளை அடிப்பாங்களா, இல்லை இருள் நரகத்தில் நம்மளை போட்டு சித்திரவதை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில தண்டனைகள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் செய்கிற பாவத்துக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறையா பேருக்கு தெரியாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் வாழும்போதே நம்ம கூட வேலை பார்க்குறவங்களுக்கு, நம்மளோட கணவன் மனைவிக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு, பெற்றவங்களுக்கு அப்படின்னு நம்ம பாவங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு தப்பா, அவன் செய்யாததையும் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு எண்ணத்தில் அவனை விட நான் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம செய்கிற பாவத்துக்கான அளவுக்கு நம்மளுக்கான தண்டனைகள் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம அந்த பாவத்தை செய்யாமல் குறைச்சிக்கலாம் இல்லையா. இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் நம்மளில் வாழ்கிற மக்களில் சராசரியாக நிறையா பேர் செய்யக்கூடிய பாவங்கள், இதெல்லாம் ஒரு தப்பே இல்லைன்னு சொல்லி நினச்சி நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கொடுமையான தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த பாவங்கள் செய்யாட்டினாலும் உங்களுக்கு அந்த பாவங்கள் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு போய் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பாவங்களை அவங்க செய்யாமல் இருப்பாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்பினீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நான் வாழ்க்கையில் என் மனசறிஞ்சு ஒருத்தவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இந்த பாவம் செஞ்சேன், அதனால் அவங்க கஷ்டப்பட்டாங்க, ஆனால் நான் மனசார இப்போ அதை நினச்சி வருந்துறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்றைக்கு நம்ம செஞ்ச பாவங்களை நினச்சி வருந்துறோமோ அன்றைக்கே நம்ம பாதி திருந்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புராணங்கள் சொல்லுது. முதலாவது பாவமாக நம்மளுக்கு கருதக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு சொந்தமான மனைவியவோ கணவனையோ நம்ம அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது, அடுத்தவங்களுக்கு சொந்தமான குழந்தைய அபகரிக்கணும்னு நினைக்கிறது, அதே மாதிரி அடுத்தவங்களோட பொருட்களை ஏமாற்றி நம்ம அபகரிக்கிறது. இந்த பாவங்களுக்கான தண்டனையின் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா தாமிசிர நரகம். இந்த தண்டனைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு யமகிங்கரர்கள் பார்த்தீங்கன்னா முள்ளாலான கட்டைகள், கதைகள், சாட்டைகளால் நம்மளை அடித்து துன்புறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி இரண்டாவதாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் தான். அவங்க சேர்ந்து வாழாமல் இருக்கிறது, ஒருத்தவங்க ஏமாத்துறது, கணவன் மனைவியை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது, மனைவி கணவனை கெடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படின்னா இந்த பாவத்திற்கு தண்டனை என்னன்னு கேட்டிங்கன்னா அனிதா மிஸ்ர நரகம். உங்களுக்கு கண்களே தெரியாமல் இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கும், நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னே தெரியாத ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொடுமையான தண்டனையாக அந்த தண்டனை இருக்கும். அடுத்ததாக நம்மளுக்கு அடுத்தவங்களோட குடும்பத்தை, அதாவது அடுத்தவங்க நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க மேலே பொறாமப்பட்டு அவங்கள எப்படியாவது கெடுக்கணும், பிரிக்கணும், அந்த குடும்பத்தை அழிக்கணும், அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்க பொருட்களெல்லாம் எப்படியாவது நம்ம அபகரிச்சுக்கணும், அவங்கள அழிச்சிட்டு அப்படின்னு சொல்லி நினச்சி வாழ்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்னன்னா ரௌரவ நரகம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுமையான தண்டனையாக சூளத்தால் குத்தி குத்தி குத்தியே அவங்கள துன்புறுத்துறாங்க. மனுஷனாக இருந்தால் குத்துனா நம்மளுக்கு செத்தாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம், அங்கே சாவும் கிடையாதுங்கிறப்ப அது எவ்வளவு கொடுமையாக இருக்கும் சூளத்தால் குத்தும் போது அந்த தண்டனை. ஆனால் இங்கே சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மகளோட வாழ்க்கையை அம்மாக்களே நிறையா வீட்டில் கெடுக்கிறாங்க, மருமகளோட வாழ்க்கையை மாமியார்கள் கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பார்க்குறோம். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்காங்கன்னா எதிர்த்த வீட்டுக்காரவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் எப்படி தான் இருக்குமோ, எப்படியாவது இவங்க சண்டை போட்டு பிரிஞ்சா நல்லா இருக்கும், அதுக்காக அந்த பொண்ணுகிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுக்கறது, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறதுன்னு நிறையா இடத்துல நம்ம கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னா ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களை குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்கன்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தோணிருச்சுன்னா தயவு செய்து இதுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்னன்னு ஒரு வீடியோவில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சூசகமாக சொல்லிடுங்க. அடுத்து உங்கள் குடும்பத்தை அவங்க கெடுக்காமையாவது இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பாவம் ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக இப்போ அன்றாட வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்க ஒரு பாவம் தான். அது வேற ஒன்றும் இல்லைங்க, பெரியவங்க, பெற்றவங்க, வயசானவங்க இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா துன்புறுத்துறது, அடிக்கிறது, சாப்பாடு போடாமல் கஷ்டப்படுத்துறது. ஆண் பெண் இருவருமே இதை தயவு செய்து நல்லா கேட்டுக்கங்க. அவங்க உங்கள் தாயாக இருந்தாலும் சரி, உங்கள் துணையாரோட தாயாக இருந்தாலும் சரி, உங்கள் மாமியாராக இருந்தாலும் சரின்னு சொல்லி சொல்கிறேன், அவங்கள துன்பப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதுக்கான பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே எந்த அளவுக்கு துன்பப்படுத்துகிறோமோ அதை விட பல மடங்கு துன்பமாக
உணவில்லாமல் அடியும் உதையும் பட்டு அங்கே நம்ம கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்டனையை சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெய்வ நிந்தனை. தெய்வங்களை பற்றி தப்பாக பேசுறது. நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, இன்னொரு கடவுளை பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா அதுவும் தெய்வ நிந்தனை தான். அது மட்டும் இல்லாமல் தர்ம நெறியை விட்டு நம்ம மாறி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு தண்டனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிபத்திரம். அந்த தண்டனைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குடும்பம் பண்ணக்கூடிய பாவிகளை பயங்கரமான பயம்படுத்தக்கூடிய பூதங்களை விட்டு தொடர்ந்து பயம்படுத்தியே அவங்கள கஷ்டப்படுத்துறது. அடுத்து இருக்கக்கூடிய பாவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லாதவர்களை தண்டிக்கிறது. அதே போல் நீதிக்கு புறம்பா அநீதிக்கு துறம் போகிறது. பதவியில் இருக்கவங்க, காவல்துறையாக இருக்கலாம், நீதித்துறையாக இருக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி பதவியில் உயர் பதவியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தப்பே செய்யலைன்னு சொல்லி தெரிஞ்சு ஒருத்தனை தண்டிச்சிங்க, அவனை கஷ்டப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கான தண்டனை என்னன்னு கேட்டிங்கன்னா பன்றி முகம் அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கு பன்றி முகத்தோடையும் கூர்மையான பற்களோடையும் இருக்க ஒரு மிருகத்தோட வாயில் அகப்பட்டு அதோட கூர்மையான பற்களால் கடிபட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் அந்த தண்டனை. அடுத்து சொல்லக்கூடிய தண்டனை பார்த்தீங்கன்னா உங்களில் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு அந்நியன் படத்தில் இது வந்திருக்கும், அந்த கூபம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை. அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிர்களை சித்திரவதை செய்கிறவங்களுக்கும் கொடுமையாக கொலை செய்கிறவங்களுக்கும். அதாவது அந்த தண்டனையோட விளக்கம் என்னன்னா கொடிய மிருகங்களால் கடிச்சு கொதறது, நம்மளுக்கு விசித்திரமான மாடுகள் போட்டு மிதிச்சு அவங்கள துன்புறுத்துறது. இது நீங்கள் பார்த்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த பாவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிறருக்கு சொந்தமான பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வலிமை இருக்குது, பதவியில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள்ட்ட அடித்து அவங்கள அழித்து அவங்கள்ட்ட பிடுங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைங்கிறது அக்னிகுண்டம். அக்னிகுண்டம்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கொடுமை பண்ணக்கூடிய பாவிகளை பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான கம்பில் மிருகங்களை எப்படி கை கால்களை கட்டி நீங்கள் நெருப்பில் சுட்டு வாட்டி திம்பிங்களோ அதே மாதிரி நெருப்பில் உங்களையும் வாட்டக்கூடிய நிலை ஏற்படும். அதுதான் அந்த தண்டனைக்கான அர்த்தம். அடுத்து இருக்கக்கூடிய பாவங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேரக்கூடாத ஆணையோ பெண்ணையோ கூடி தழுவி இருக்க காம வெறியர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வஜ்ர கண்டகம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பால் செய்யப்பட்ட பதுமையை கட்டி தழுவணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. அடுத்து இருக்க தண்டனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அந்நியன் படத்தில் பார்த்துருக்கலாம், கிருமி போஜனம் அப்படிங்கிறாங்க. அது என்ன பாவத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா தான் மட்டும் சாப்பிட்டு பிறரோட உழைப்பை நம்ம ஏமாற்றி தின்னு அவங்களுக்கான ஊதியம் கொடுக்காம இருக்கோம்னா அதுக்கு கொடுக்குற தண்டனை தான் கிருமி போஜனம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுக்கு அதாவது உடம்ப தொலைச்சி இன்னொரு பக்கமாக வெளியே வரக்கூடிய ஒரு கொடிய கிருமிகளை வச்சு அவங்கள துன்பப்படுத்துறது. அடுத்து பார்க்கக்கூடிய தண்டனை பூபோதம் அப்படிங்கிறது. இந்த தண்டனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த படத்தில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இழிவான பெண்கள்கிட்ட கூடுறது, ஒழுக்க குறைவாக நடந்துக்கிறது, இது இல்லாமல் எந்த லட்சியமுமே இல்லாமல் வாழ்கிறது. அப்படிப்பட்ட பாவிகளுக்கு விஷப்பூச்சிகளும் பிராணிகளும் கடிக்கக்கூடிய கொடுமையான தண்டனை. அந்த படத்தில் விஷப்பாம்புகளை விட்டு கடிக்க வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வாயில்லா பிராணிகளை நம்ம கொடுமைப்படுத்துறோம். ஏன்னா ரோட்டில் ஒரு நாய் அது பாட்டுக்கு இருக்கும், நம்ம அடித்து விரட்டுவோம். பசுமாடை பார்த்தா அடித்து விரட்டுவோம். பசுமாடை அடித்து விரட்டுறதுக்கு இன்னொரு தனிப்பட்ட தண்டனையே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சாட்டையால் கொடுமையாக அடித்து அவங்கள துன்பப்படுத்துறது. அது இல்லாமல் நீங்கள் வாயில்லா பிராணிகளை கொடுமைப்படுத்துறீங்கன்னா பிராணி ரோதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனை கொடுக்கப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூர்மையான பானங்களை வச்சு உங்களை அம்பு மாதிரி ஈட்டி மாதிரி இருக்க பானங்களை வச்சு தொடர்ந்து உங்களை எரிஞ்சு உங்களை கஷ்டப்படுத்துறது. அதே மாதிரி பொய் சாட்சி சொல்கிறவங்களுக்கு அவீசி அப்படிங்கிற ஒரு தண்டனை கொடுக்கப்படுது. அந்த தண்டனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் உங்களை முக்கி மூச்சு திணற வச்சு உங்களை கொடுமைப்படுத்துறது. இது மட்டும்தான் தண்டனையா, இது மட்டும்தான் பாவங்களான்னு பார்த்தா இதெல்லாம் நம்ம சராசரியாக மக்கள் வாழ்க்கையில் நிறைய செய்யக்கூடிய பாவங்களை சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் கொலை, கற்பழிப்பு, அடுத்தவங்களோட சொத்தை அவங்கள அழிச்சு பிடுங்கிறது, இந்த மாதிரி இன்னும் நிறைய பாவங்கள் இருக்குது. நம்ம ஏன் இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வீடியோவை பார்க்குற நம்மளில் நிறையா பேர் இதில் ஏதோ ஒரு விஷயத்த அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். நம்மளுக்கு இந்த பாவங்களை செஞ்சிட்ருப்பாங்க. இல்லை நம்ம ஏதோ ஒன்று தெரியாமல் அந்த பாவங்களை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இதை பார்த்ததுக்கப்புறம் ஆகா இப்படி ஒரு பாவம் செஞ்சதை மனசார நான் வருத்தப்படுறேன், இனிமேல் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாறினீங்கன்னா அந்த ஈசனோட அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன்.
அதே போல் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பாவம் செஞ்சுருக்கீங்க, நான் அது செஞ்சது தப்பு நீங்கள் மனசார உணர்றீங்கன்னா தயவு செய்து அதுக்கான பாவ மன்னிப்பை நீங்கள் கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கும் கேட்டுருங்க. அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச நல்லதும் செஞ்சுருங்க. உங்களுக்கு இதில் இருக்க பாவங்கள் யாராவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் தயவு செய்து ஷேர் பண்ணிவிடுங்க. இதை பார்த்துட்டு ஒருவேளை அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஈசனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இறை உள்ளத்தில் இணைந்திருக்க வாருங்கள். ஓம் நம சிவாய.